शान्ति शान्तिः। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியிலிருந்து பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசிக்காரர்களுக்குமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் இந்த வாரங்களில் நிகழ இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் 2 நாட்கள் ஞாயிறு திங்கள், அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அது சதுர்த்தியாக கொள்ளப்படுகிறது. அது பஞ்சமின்னு நான் சொன்னாலும் கூட அது சதுர்த்தி கார்த்தால இருக்கிறதுனால அது சதுர்த்தி பஞ்சமி, அதாவது ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்களும் முகூர்த்த நாட்கள். முகூர்த்தத்துக்கு உண்டான டைம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். அது 9:15 10:15 வரைக்கும் முகூர்த்த டைம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுல 9:30 அதாவது 9:30 9:40 வரைக்கும் புஷ்கரண மாம்ச லக்னம். அது வளர்ப்பறையாக மீன லக்னமாக அமையப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பு. அடுத்த நாள் திங்கட்கிழமை நமக்கு ரேவதி நட்சத்திரமாக அமைந்து 9:27 முதல் 10:27 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக அதுவுமே மீன லக்னத்தில் வளர்ப்பறையாக அமைந்திருக்கிறது. அதுல புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது 9:27 9:37 வரைக்கும். இந்த 2 நாட்கள் சுபமுகூர்த்த நாட்கள். எந்த ஒரு ஒர்க் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னாலும் இதில் ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் இந்த வாரம் முழுமையாக புதாதித்ய யோகம் அது 10ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தினுடைய மக்கரம் 10ஆம் இடம் இல்லையா, அதுல இருக்கிறதுனாலையும் சனி தொழில்காரகன் அவர் தான் கர்மாதிபதி லாபாதிபதி, அவர் முழுமையாக அங்க இருக்கிறதுனால இந்த 2 நாட்களில் எல்லா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஆரம்பிக்கலாம். சரியா? அதனாலதான் இந்த சுபமுகூர்த்த நாட்களை நான் சொல்றேன். அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு ரத சப்தமி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வராது. ரத சப்தமி அப்படிங்கிறது பீஷ்மர் தன்னுடைய பாப்பங்களை போக்குவதற்காக பிராயஷ்சித்தம் தேடிய நாள். அது அவர்கள், அதாவது பீஷ்மருக்கு அவர் செய்த பாவத்திற்காக அவருக்கு அந்த அம்பு படுக்கை ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து தான் தப்பிப்பதற்கு என்ன வேண்டும் வழிமுறை அப்படின்னு கேட்டதாகவும், அப்பொழுது அர்க்க புஷ்பம் என்று சொல்லப்படக்கூடிய எருக்க மலர்களை கொண்டு ஒரு சாந்தியாக அது செய்து ஸ்நானம் செய்து அந்த பாபத்தை போக்குவதாக நமக்கு இதிகாசங்கள் சொல்லுகின்றன. அதனால அன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு அது ரத சப்தமினாலே தை மாதம் வரக்கூடிய சப்தமி தான், வளர்பிறை சப்தமி தான் ரத சப்தமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த ரத சப்தமி என்று எருக்க மலர்களை தலையில் ஒன்றாக, எருக்க மலர்கள்ல அக்ஷதை வச்சு, ஆண்கள்னாக்க அக்ஷதை வச்சு கொடுக்கணும். அப்புறம் பெண்கள்னாக்க அதோட மஞ்சளை சேர்ந்து அக்ஷதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சில ஃபேமிலிகள்ல என்னுடைய பூர்வாசிரமத்துலாம் இந்த இழந்த பழம் இருக்கு இல்லையா, அதை மேல தட்டி வச்சு அதை இது பண்ணி அதோட பண்ணுகின்ற வழக்கம். ஆனால் எருக்க மலர்கள் அவைகள் அர்க்க மலர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். எருக்க இலைகள், மலர்கள் அல்ல, எருக்க இலைகள் அது அர்க்க இலைகள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த அர்க்கம் அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பேர். சூரியனுக்கு உகந்த சூரிய வெளிச்சத்தில் நீரும் கூட அது ரொம்ப டிபெண்ட் பண்றது இல்லையா, சூரிய வெளிச்சத்தை வைத்தே அது வந்துடுறது. அப்படிங்கிறனால அந்த மலருக்கு உஷ்ணமும் அதிகம், அதனுடைய சக்தியும் அதிகம், சாந்தி பண்ணக்கூடிய பாப்பங்களை பொசுக்கக்கூடிய சக்தி அதிகம். பீஷ்ம பிதாமகனுடைய தகனமே இந்த எருக்க மலர்களில் தான் ஏற்பட்டது. அதை அப்படி எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இதிகாசத்துல சில இடங்கள்ல குறிப்பாக வருகின்றது. அப்படிங்கும்போது அந்த எருக்க மலர்கள் மூலமாக தன்னுடைய பாப்பத்தை நீக்கி கொண்டார். அதே போன்று நாமும்
அன்றைக்கு எருக்க மலர்களை தலையில் ஒன்றும், கண்களில் 2ம், பிறகு தோள்களில் 2ம், கால்களில் 2மாக மொத்தம் 7 எருக்க மலர்களை அக்ஷதையுடன் கூடி வைத்து காலையில கிழக்கு நோக்கி உட்கார்ந்து அதுல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம். அது எப்படியாப்பட்ட பாபத்தையும் போக்கி விடுமா. அதனால அந்த ரத சப்தமி அன்று நாம் இதை செய்தோம் என்றால் பல விஷயங்களிலும் நாம் நம்முடைய பாபங்களிலிருந்து தப்பிக்கலாம். நம்ம பாபம் மட்டும் பண்ணல, புண்ணியத்தோட தான் பறந்திருக்கோம். அதனாலதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வர்றது. அதனால புண்ணியத்தை வைத்து பாபத்தை குறைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் வைதிக வாழ்க்கை அப்படிங்கிறது. நம்பிக்கை இல்லை என்றாலும் அன்றைக்கு சூரியனை பார்த்து இந்த எருக்க மலர்கள் அந்த கண்ணுல எல்லாம் எப்படி வச்சுட்டு நான் பண்றது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருந்தா 7 இலைகளையும் மேல வச்சு அதுல அக்ஷரை கொஞ்சம் வச்சுட்டு அதை ஸ்நானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணி பார்ப்போமே. அப்புறம் அடுத்தது அடுத்த நாள் அஷ்டமி இல்லையா, பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறது. உங்களுக்கு அஷ்டமி 5ஆம் தேதியாக புதன்கிழமையாக வந்திருக்கிறது. அது புதாஷ்டமி, பீஷ்மாஷ்டமி. அன்னைக்கு புதாஷ்டமி, துர்காஷ்டமி, பீஷ்மாஷ்டமின்னு சொல்றது. பீஷ்மர் தன்னுடைய உயிரை விட்டு, அதாவது உடலை உகுத்து அவர் நிறைநிலை அடைந்தார் அப்படின்னு சொல்றது. அதனால அதுக்கு பேரு பீஷ்மாஷ்டமி. இந்த 2 நாட்களிலும் பண்ணக்கூடிய தானங்கள் நமக்கு 1000 மடங்கு பலன்களை கொடுக்கும். அந்த 2 நாட்களில் நாம் செய்கின்ற அந்த மந்திரங்களோ, ஜபங்களோ, பூஜைகளோ, யாக யஜ்ஞ ஹோமங்களோ அது பல மடங்கு நமக்கு பெருகி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். பீஷ்மாஷ்டமி அன்று நதியில போயிட்டு ஓம் பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம், ஓம் பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம், ஓம் பீஷ்மாய நமஹா இதம் அர்க்யம் சொல்லி 3 தடவை விட்டுட்டா எப்படியாப்பட்ட பாபமும் நீங்கிடும். முன்னோர்களுக்கு நாம என்ன பாவம் பண்ணினாலும் அவர்களுடைய மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்தது 8ஆம் தேதி பிப்ரவரி அன்று சனிக்கிழமை நமக்கு ஏகாதசியாக வருகிறது. அதையுமே பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அவர் 7ஆம் நாள் சப்தமி அன்று பாப்பத்தை போக்கி அஷ்டமி அன்று உடலை உகுக்க, இது உத்தராயண புண்ணிய காலமாக இருக்க ஏகாதசி அன்று அவருக்கு தர்ப்பணம் செய்விக்கப்பட்டதாக ஒரு ஐதீகம். அதனால அன்னைக்கு பீஷ்ம தர்ப்பணம்னு தனியாவே இருக்கு நார்த் இந்தியாவில எல்லாம். இங்க அந்த அளவுக்கு நான் பார்க்கல, இல்லை எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு யார் மட்டும் பீஷ்மனுக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்கலாமா, அந்த தர்ப்பணம் பண்ணாததனுடைய தோஷம் போயிடுறது அப்படின்னு ஒரு ஐதீகம். இதுதான் இந்த வாரத்தினுடைய நிகழ்வு. சரி, அடுத்தது சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் மற்றும் விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமமானது அமைகிறது. அது என்னென்ன தேதி என்னென்ன நட்சத்திரத்துக்காரர்களுக்குன்னு நம்ம பலன்கள் சொல்லும் போது பார்த்துருவோம். சரி, விசேஷமாக இந்த வாரம் இருக்கக்கூடிய அந்த யுதி என்ன அப்படின்னா புதாதித்ய யோகம் இருக்கிறது. பிறகு சுக்கிர சந்திர யோகம் இருக்கிறது. பிறகு கஜகேசரி யோகமானது கடைசி 2 நாட்களாக வருகிறது. இதுதான் இப்போதைய ஒரு அமைப்பு. இதுல முதல் நாள் என்று சந்திரன், சுக்கரன், சூரியன் தான் இருக்கிறது. அது ஒரு யுத்தியாக பார்க்கலாம். ஆனால் அந்த யுத்தி கொஞ்சம் நெகட்டிவான யுத்தியாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சரி, இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தால், அதுவும் குறிப்பாக சந்திரனுடைய அந்த ஓட்டத்தின் போது முதல் 2 நாள் சந்திரன் மீனத்துல இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடம் சுக்கிரனோட சேர்ந்து ராகுவோட கூடி இருக்கிறார். அது 7க்கு உண்டானவன் 12ல இருக்கிறார். அடுத்த 3 நாட்கள், அதாவது 4, 5, 6 ஆகிய செவ்வாய், புதன், வியாழன், இந்த 3 நாட்களுமே சந்திரன் லக்னத்துல இருக்கிறார். இந்த 3 நாட்கள்ல ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அதாவது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய, நீதியை வழங்கக்கூடிய ஜட்ஜாக மாறுவான். அதே போல அடுத்த 2 நாட்கள், அதாவது வெள்ளி, சனி, இந்த நாட்கள்ல குழந்தை பிறந்தால் அவன் மாபெரும் செல்வந்தனாக இருப்பான், சொத்து சுகங்களுடன் இருப்பான். முதல் 2 நாட்களில் பிறக்கக்கூடிய குழந்தை திருமணத்திற்கு பிறகு வெளிநாடுகளில் சென்று அபரிமிதமான பணத்தை சம்பாதித்து கோட்டீஸ்வரனாக மாறுவான். இதுதான் இந்த வாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏனென்றால் கர்மாதிபதி லாபஸ்தானத்திலும் தனகாரகன் தனஸ்தானத்திலும் அவர்கள் தனகாரகனும் பிறகு செல்வகாரகனாகிய சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறார்கள். 2க்கு உண்டானவன் 12ல், 12க்கு உண்டானவன் 2ல். அப்படிங்கும்போது லக்னாதிபதி 3ஆம் இடத்துல, லக்னாதிபதி குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த வாரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய சாதிப்பார்கள். முதல் 2 நாள் ஞாயிறு, திங்கள் என்று பிறக்கக்கூடிய குழந்தைகள்
திருமண வாழ்க்கையில் சிறிது சங்கடப்பட்டாலும் வெளிநாடுக்கு செல்லும் பொழுது திருமணத்துக்கு பிறகு அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். இந்த வாரம் சந்திரனாகப்பட்டவர் முதல் 2 நாட்களுக்கு அவர் மீனராசியிலும், பிறகு 3 நாட்களுக்கு மேஷ ராசியிலும், அடுத்த 2 நாட்கள் கடைசி வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் ரிஷபத்திற்குமாக ஆக 3 ராசியில் பிரயாணிக்கின்றார். அவர் போகின்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்தரட்டாதியிலிருந்து பிறகு மிருகஷிரா வரைக்கும் அவர் சென்றடைகிறார். சரி, இப்பொழுது நம்ம ராசி பலன்களுக்கு சென்று விடுவோம். காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வியாபாரங்களில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வாரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தினீர்கள் என்றால் அத்தனை முடிவுகளும் நல்ல முடிவுகளாக அமையும். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஞாயிறு திங்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் முடிவு எடுக்கலாம். வரவு செலவு திட்டங்களை வகுக்க வேண்டும் அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய இந்த 5 நாட்கள், முதல் 2 நாட்களை விட்டுட்டு அந்த 5 நாட்கள், அதுவும் கூட கடைசி 2 நாட்கள் குடும்ப நிமித்தமாக வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்கு எடுக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு அதாவது கடைசி 2 நாட்கள் வருமானத்தை கூட்டுவதாகும். நடுவில் இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன் என்பது உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான வழிகளை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் வியாபாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் அமைந்துள்ள வாரமாகும். இந்த வாரம் நம்ம முதல் 2 நாட்கள் உறவினர்களோடு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா பேசாம வந்துடுறது நல்லது. தாய் வழியினுடைய அல்லது மனைவி வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது ஞாயிறு திங்கள் அப்படின்னாக்கா நம்ம மௌனி பாபாவாக இருக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதுக்காக நாம் பேசாமையே இருக்கணுமா அப்படின்னா இல்லை, தேவையானதை மட்டும் யாரையும் ஹர்ட் பண்ணாம கிண்டல் அடிக்காம அமைதியா ஆனா அப்படின்னு இருந்தாலே போதும். சகோதரர் வகையில கொஞ்சம் பிணக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 4 குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஞாயிறு திங்கட்கிழமை தான் மெயினா ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. முகூர்த்த நாளாக இருந்தாலும் கூட அது முகூர்த்தத்தை குறிப்பவர்களுக்கு பிராயச்சித்தத்தோட அங்க தாலி கட்டும்போது பிராயச்சித்தம் பண்ணிடுவா. அதனால நம்ம முதல் இந்த 2 நாட்களில் வியாபார நிமித்தமாக நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா மகாலட்சுமியை வழிபட்டு விட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் வியாபார நிமித்தமாக. ஆனால் லேண்டு, வீடு இதெல்லாம் கிரயம் பண்ணணும், வண்டியை நான் மாத்தி வண்டியை போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னாக்கா நீங்கள் முதல் 2 நாட்களை விட்டு விடுவது நல்லது. மேஷ ராசிக்காரர்களுக்கு வியாபார விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்திற்கு வழிவகுக்கக்கூடிய, கடைசி 2 நாட்கள் வருமானம் கிடைக்கக்கூடிய, வெளிநாடுகளுக்கு செல்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. மாணவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பமானது செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கி இனிமேல் நல்ல முடிவுகளை எடுத்து படிப்பில் பல விஷயங்களை தனதாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. எதிரிகளுடைய விஷயத்தில் ஏனென்றால் இந்த சனி என்பவன் லாபஸ்தானத்தில் இருக்க, செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்க, இது 2 மாதிரி, அதாவது காதுகளின் மூலமாக நமக்கு நிறைய எதிரிகளை பத்தி நியூஸ் வரும். அதனால நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா அவர்களை விட நாம் பலசாலிகள் அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆல்ரெடி 6குண்டானவன் சூரியனோட சேர்ந்து, சூரியனுக்கு 10ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய இடம். ஏனென்றால் அவர் அங்க திக்பலத்தை அடைகிறார். அப்படிங்கும் போது எதிரிகள் என்ன, காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களையும் எதிரிகளையும் ஜெயிப்பதற்குண்டான தகவல்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆக இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு பிசினஸ் ரீதியாகவும் தன்னுடைய தன்னம்பிக்கை ரீதியாகவும் ஜெயத்தையும் விஜயத்தையும் அடையக்கூடிய ஒரு வாரமாகும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? முதல் 2 நாட்கள், அதாவது சுக்கிரனும் ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய முதல் 2 நாட்கள் சகோதரர்களுடன் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல், பெரியவர்கள் சொல்லுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டும் நாம அதை ஃபாலோ பண்ணினாலே போதும், உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம்.
வீட்டுல வந்து அமைதியா இருக்கக்கூடிய வாரம். வெளியில நல்ல கான்பிடென்டா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நீங்க சொல்ல வேண்டும். குரு வந்து உங்களுடைய மேல லாபாதிபதியும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால லாபங்கள், அதாவது லாப சம்பந்தமான, நீங்க பேசினால் லாபம், பேசினால் லாபம், பேசினால் லாபம். அப்படின்னா என்ன, உங்களுடைய வியூஸ் வந்து நம்ம தன்னம்பிக்கை இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கார். சனியினுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா, அது நமக்கு எதுப்பா வம்பு அப்படின்னு ஒண்ணு பின்னாடி போயிடுவார், இல்லைன்னா நம்ம வந்து இது சரியே வராது அப்படின்னு முடிவெடுக்க வச்சிருவார். இரண்டையும் வந்து ஒதுக்கிட்டு லாபாதிபதி லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறார், வக்கரம் அடைந்திருக்கிறார். லக்னம் என்பது ஒரு கேந்திர திரிகோணமாக அமைக்கிறது. திரிகோணம் தான் வந்து அதுல பிரதானம். அப்படிங்கும் போது குருவாகப்பட்டவர் இந்த ஜாதகத்துக்கு 8க்குண்டானவன், லாபத்துக்கு உண்டானவன். அவர் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் நம்முடைய வாய்ஸை பலமா சொல்லி நம்முடைய ஒப்பீனியனை சொல்லணும்னா வெற்றிகள் நமக்கு உரித்தாகும். குடும்பத்துல வந்து சுமூகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அமைதியாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குழந்தைகள் வந்து வெளியூர் போனார்கள் அப்படின்னாக்கா அவர்களுக்கு பத்திரப்படுத்தி முதல் 2 நாட்கள் அனுப்பாம இருக்கிறதே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து 6க்குண்டானவன் சுக்கிரன் வந்து நமக்கு உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால பல நாள் பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நல்ல மருத்துவம் கிடைத்து அதுல இருந்து விடுதலை கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் கூட சந்திரன் நகர்ந்த பிறகு ராகுவும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கனால ஆபரேஷன் பண்ண வேண்டும் அப்படின்னா மாற்று வைத்தியத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். பிறகு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்று மதத்தில் வேறு இனத்தவரோடையும் வேறு மொழி பேசுபவரோடையும் திருமணங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு கேத்து 5ஆம் இடத்திலும் பிறகு வந்து சுக்கிரன் சந்திரன் ராகு என்பவர்கள் வந்து லாபஸ்தானத்தில் மீனத்தில் இருக்கிறதுனால, அதாவது வந்து வெளிநாட்டவரோடு நமக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 10 சனி வந்து பூர்வ பாத்ரபத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் வந்து இதுவரைக்கும் வந்து ஆட்டம் கண்டு கொண்டிருந்த, ஷேக்கிங் ஆகி கொண்டிருந்த கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை, அதாவது வந்து இருப்பமா வேண்டாமா, நம்மளை தூக்கிடுவாங்களா அப்படின்லாம் இருந்தது, இல்லை இந்த ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் இருந்தது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டியாக மாறிடும். இதுல 5க்குண்டானவன் வந்து 9ஆம் இடத்துல சூரியனோட இருக்கிறார். சூரியன் வந்து ஒரு கேந்திராதிபதி, அவர் வந்து புதன் வந்து ஒரு திரிகோண அதிபதி, 2க்கும் அவரே தான். அதனால டிராவல் கவர்மெண்ட் ரீதியாக, அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, பிறகு வந்து நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட டூர், அப்புறம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட டூர், இந்த 3மே வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, பிசினஸ் சம்பந்தப்பட்ட, பிறகு வந்து தந்தை வழி சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வந்து நமக்கு நல்ல பலன்களை. தந்தை வழியில என்ன பிரயாணம் இருக்கும் அப்படின்னா, அப்பாவை போய் பார்க்க போறதா இருக்கலாம், அல்லது அப்பாவுக்காக ஏதாவது ஒரு காரியம் நம்ம பண்ண போகிறதா இருக்கலாம், அப்பாவுடைய பிசினஸாக இருக்கலாம். ஆக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு லாபாதிபதியும் வந்து லக்னாதிபதியும் வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் வந்து பரிவர்த்தனை ஆவது என்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த வாய்ப்பினை பயன்படுத்த வேண்டும் நம்ம. அதுதான் சரி. ரிஷபராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் சுக்கிரனும் ராகுவும் சந்திரனுமாக சேர்ந்து இருக்கிறதுனால மகாலட்சுமியினுடைய வழிபாடும் பிறகு ஹயக்ரீவருடைய வழிபாடும் நன்மையை கொடுக்கும். ஏனென்றால் 5ஆம் இடத்துல கேத்துவாகப்பட்டவர் இருக்கிறார். அந்த கேத்து செவ்வாயினால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் வந்து 12க்குண்டானவர். அதனால ஹயக்ரீவருடைய உபாசனை உங்களுக்கு பல நன்மையை விளைவிக்கும். வெற்றி கண்டு பாக்கியத்துடன் விளங்கக்கூடிய வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பல விஷயங்களுடைய சூக்ஷ்மங்களை விளங்கி, அதாவது கேந்திராதிபதி பிறகு 3க்குண்டானவன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார்கள். பிறகு 10க்கும் 12க்குண்டானவர்களுடைய பரிவர்த்தனை. அப்படிங்கும்போது ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய, இது என்ன நடந்ததுன்னு தெரியுமா, இவன் வந்து எனக்கு எதிராக என்ன பண்ணினானே தெரியலையே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அல்லது நம்ம கீழே இருந்து நமக்கு குழி தோண்டினவர்களுடைய அடையாளம் கண்டு கொள்ளப்படும். நமக்கு எதிராக எவமெல்லாம் வேலை செஞ்சான்,
நமக்கு வந்து யாரெல்லாம் குழி தோண்டினார்கள் அதெல்லாம் தெரிஞ்சிடும் இந்த வாரம். தெரிஞ்சு நம்ம பழிவாங்க வேண்டியதில்லை. தெரிஞ்சு நம்ம வந்து எங்க வந்து நம்ம விட்டோமோ அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாரம் இது. ஆக்சுவலி சொல்ல போனா லாபாதிபதி லக்னத்துல இருக்கிறார், ஆனால் அவர் எதிரியாக இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து மன அமைதி இல்லாம, ஏன்னா பழைய விஷயங்கள் ஏதாவது தெரிய வந்து கொஞ்சம் அமைதி இல்லாம தான் இருக்க போறோம். ஆனாலும் சந்திரன் வந்து லாபஸ்தானத்துக்கு போயிற 2 வந்து லாபஸ்தானத்துல ஏறும் பொழுது குடும்பத்தினுடைய அந்த ஒரு அமைப்பு வந்து நல்ல மகிழ்ச்சிகரமாக வரவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வாரம். வியாபாரத்துல வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனியில இருக்கிறதோ அல்லது வியாபாரமோ அல்லது வெளியூர்ல இருக்கக்கூடிய வியாபாரமோ இது அத்தனையிலிருந்து நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாரம் இது. சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியம் வந்து கொஞ்சம் வந்து தந்தை வழியில கொஞ்சம் வந்து சில வருத்தங்கள் அசௌகரியம் இருந்தாலும் கூட அது வந்து 3வது நாட்கள்ல செவ்வாய்க்கிழமையிலிருந்து அது உங்களுக்கு சரி செய்யப்பட்டு விடுகிறது. சந்திரனுடைய அமைப்பு கடைசி 2 நாட்கள், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கஜகேசரி யோகமாக 12ஆம் இடத்துல இருக்கிறார் அவர். அப்ப சந்திரன் என்பவர் 12ஆம் இடத்துக்கு போகும்போது வெளியூர் பிரயாணங்கள்ல பிசினஸ் ரீதியாக நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரம். ஆரோக்கியம் மேலே ஓங்கக்கூடிய வாரம். ஜாக்கிரதையாக முதல் 2 நாட்கள் வந்து பிசினஸ் ரீதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. அதிலும் கூட உங்களுடைய பாஸ் வந்து ஒரு பெண்பாளராக இருந்தால், உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் ஒரு பெண்பாளராக இருந்தால் அவர்கள்கிட்ட வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஹர்ட் பண்ணிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அல்லது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போலதான் பெண்பாளருக்கும். ஏனென்றால் செவ்வாய் வந்து தலையில இருக்கிறதுனால தன்னுடைய பாஸோ அல்லது தனக்கு சக ஊழியர்களோ அவர்களிடம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். வெளுத்து பேசி அவர்களை வந்து காயப்படுத்துறதுனால அதனால வரக்கூடிய ஈகோ கிளாஷ்னால சில அசாந்திகள் இருக்கத்தான் செய்கின்றன. சரி, இது என்ன தவிர்க்க முடியுமா அப்படின்னா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் கால்ஸ் வந்ததுனாக்கா மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து ரிலாக்ஸ்டா இருங்க, முடிவுகளை அடுத்த நாள் எடுத்துக்கிடலாம். லாபஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறதுனாலையும் சனியினுடைய பார்வை வந்து அதே ராசியினுடைய உங்களுடைய செவ்வாயினுடைய 6க்கு உண்டானவனாகிய விருச்சிகத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வெற்றி உறுதி. ரைட்டா? குடும்பத்துல வந்து குதூகலம், குடும்பத்தினால நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு பல சூக்ஷ்மங்கள் விடுபட்டு நீங்கள் தெளிவாகக்கூடிய வாரம். அதாவது சொல்லுவா வந்து எப்பவுமே சத்தியத்தை மறைக்க முடியாது, உங்களுடைய நல்ல காரியத்தையும் மறைக்க முடியாது. அதனால உங்களுடைய பழைய நல்ல காரியம் வந்து மற்றவர்களால் புகழப்பட்டு நீங்கள் ஒரு புதையலே அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய, மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வாரம். அதே மாதிரி நமக்கு நாம ஒரு தன்னம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுடைய அதாவது வழிபாடு என்பது மகாவிஷ்ணுவையோ அல்லது மாரியம்மன் காளியம்மன். மாரியம்மன் அப்படிங்கிறத ரொம்ப மெயின். மாரியம்மனுடைய வழிபாடு இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக 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 அற்புதமான பலன்களை கொடுத்து அவர்களை இந்த வாரத்தில் வந்து நிறைய விஷயங்களை, தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வாரம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம்? பல விதங்களிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய வாரம். 6க்கும் பிறகு 9க்கும் உண்டான, அதாவது வந்து ருண ரோக சத்து ஸ்தானம் என்கின்ற 6ஆம் இடத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்கும் உண்டானவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 12 வீடுகள்ல வந்து எந்த கிரகமும் தீங்கு செய்ய முடியாத ஒரு இடம்னா 11ஆம் இடம். அதனாலதான் அது வந்து பிரதான உபச்சயஸ்தானம்னு சொல்றோம். அதுல வந்து இவர் வந்து தான் உச்சம் அடையக்கூடிய அந்த ராசியினுடைய நட்சத்திர ரோஹிணியில இருக்க இந்த வாரமானது தொடங்குகிறது. அதனால பல விஷயங்கள்ல சொல்யூஷன், அதாவது இதுவரைக்கும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து அப்படியே வந்து விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு, பிறகு நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து ஞாயிறு திங்களை விட்டுட்டோம்னாக்கா மிக ஒரு நல்ல அமைப்பு. அதாவது வந்து உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி ஆகிய சந்திரன் வந்து மேஷத்துல வந்து உட்காருகிறார். மேஷத்துல அவர் உட்காரும் பொழுது அஸ்வினி பரணி கிருத்திகா அந்த பரணி நட்சத்திரத்துக்கு போகும்போது இது வரைக்கும் இருக்கக்கூடிய பண கஷ்டத்துல இருந்து வெளிவருவதற்குண்டான அனைத்து சௌபாகியங்களும். சொல்ல போனா ராகு வந்து உங்களுடைய சுக்கிரனோட ஒன்றாக இருக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பாகியம், அந்த சுக்கிரனாக இருக்கும் பொழுது ராகுவுமே நல்லவர் ஆயிடுவார். அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு
லக்னாதிபதி முதல்ல 2 நாட்களை விட்டுட்டீங்கன்னாக்கா சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, வீடு வண்டி வாகனங்கள் உள்ள அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, அதே போன்று புதிதாக திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய, கொஞ்சம் வெளியூர்ல கொஞ்சம் தூரமாக பெண் அமையக்கூடிய, மாப்பிள்ளை அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. புதாதித்ய யோகம் 7ஆம் இடத்துல இருக்கிறது. 12க்கு உண்டானவன் 7ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனோட தன்னுடைய நண்பரோட 2ஆம் இடத்து அதிபதியோட இருக்கிறதுனால தூரங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும், பிறகு தூரமாக பெண்ணோ மாப்பிள்ளையோ அமைவதும் திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, கடைசி 2 நாட்கள் கஜகேசரி யோகமாக உங்களுடைய லக்னாதிபதியும் 6க்கு உண்டானவனும் பாக்கியஸ்தானத்திற்கு உண்டான குரு ஒரு இடத்துல வெள்ளி சனியில இருக்கனால அந்த நாட்கள்ல உங்களுக்கு உங்களுடைய எந்த முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு வைத்தியத்தை நான் சிகிச்சைக்காக மாத்திக்கிடலாம். கேஸ் கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ்ல நான் ஒரு புது முடிவு எடுக்க போறேன், புதிய ஸ்டெப் எடுக்கலாம். வீடு வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கோ அல்லது வாங்குவதற்கோ விற்பதற்கோ இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாரம். சொல்ல போனா கடக ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வாரம் நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய வாரம். அதாவது வழக்குகளில் ஜெயமடையக்கூடிய, வியாதிகளில் இருந்து நீங்கக்கூடிய, பிறகு தன்னை நிலைநிறுத்த ஆபீஸ்ல இதுவரைக்கும் நம்ம பண்ண காரியத்துக்கு யாருமே ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் கொடுக்கக்கூடிய, திருமண ஏற்பாடுகள் அமையக்கூடிய, பிறகு கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்த அந்த சங்கடங்கள்ல நீக்கக்கூடிய ஒரு வாரம். சகோதரர்கள், அதுவும் மூத்த சகோதரர்கள், சித்தப்பா பெரியப்பா இவர்கள் மூலியமாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாரம். ஆக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம ஃபேமிலியோட வெளியூர் போறோம் அப்படின்னா, ரொம்ப தூரமாக போறோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு தர்பை, ஒரு 5 அந்த தர்பையினுடைய 5 கீற்றை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பேக்ல வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அது ஆன்மீக சுற்றுலாவாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு போனோம்னாக்க வெற்றி நிச்சயம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானும் பார்வதியும், அதாவது பரமேஸ்வரனும் அம்பாளும் வழிபடும் பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்ன அத்தனை நன்மைகளும் பல மடங்கு பெருக்க கொடுக்கக்கூடிய வாரம். மெயினா கடக ராசிக்காரர்கள் ரத சப்தமி என்று நான் சொன்ன வகையில் அந்த எருக்கஞ்செடியினுடைய அந்த குளியலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏன்னா சனி அஷ்டமத்து ஸ்தானத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய ரெமெடியாக நமக்கு அமையும். ஆக கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக விளங்க போகிறீர்கள். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரத்தில் 8க்கும் 10க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, 11க்கும் 6க்கும் 2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால இதுல பிளஸ் மைனஸ் 50-50 இருக்கிறது. பிளஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு திடீரென்று ப்ரமோஷன் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த நண்பர்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த உறவுகள், அதாவது டைவர்ஸ் எல்லாம் போற அந்த ஒரு அளவுக்கு போயிருந்தாலும் கூட மீண்டு அவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ், பிறகு பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு. மைனஸ் என்ன அப்படின்னாக்கா, எல்லா பண சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீலிங் அத்தனையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். 11க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை. லக்னாதிபதியோட 2க்கு உண்டானவன் 11க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். குறிப்பாக வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த வாரம் தள்ளி வைப்பது நல்லது. ஏனென்றால் 2ஆம் இடத்துல கேத்துவும் 11ஆம் இடத்துல இந்த அதாவது எதிரினுடைய ஸ்தானமாக செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த செவ்வாய் நல்லவரே. ஆக்சுவலி சிம்மராசிக்காரர்கள் அவர் ராஜயோகாதிபதி, நன்மைத்தான் செய்வார். ஆனாலும் கூட 6ஆம் இடம் அப்படிங்கும் போது இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்படிகள் வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஏனென்றால் 10க்கு உண்டானவன் ராகுவோட உட்கார்ந்துருக்காரு. யாரு? சுக்கிரன். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன சுவாமிஜி கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, நான் சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமாச்சாரங்கள், பணம் சம்பந்தப்பட்ட டீலிங் பண்ணக்கூடிய விஷயம், லேண்டை பத்தின அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதோ விற்கிறதோ இந்த வாரத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது.
ஆனாலும் வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு நன்மையை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் வந்து வழிபட வேண்டிய அந்த ஒரு தெய்வம் யார் அப்படின்னு கேட்டா, அன்னை ஆதிபராசக்தி, அம்பாளுடைய கோயில், காமாட்சி அம்மன், லலிதாம்பிகையினுடைய வழிபாடு இவர்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட அந்த லாகிங், நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எடுக்க முடியல அப்படிங்கிற அந்த லாகிங் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விதமான ஒரு முயற்சியாக ஒரு தடைகளை நீக்கி தரக்கூடிய வகையில் அமையும். சரி, இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒர்க்குக்கு நீங்க அப்ளை பண்ணினா அது அத்தனை பேருக்கும் சக்சஸ் ஆக முடியும். மாணவர்களுக்கு அது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னாக்கா, நீங்க ப்ரொஃபஸராக விரும்பலாம், ஐஏஎஸ்க்கு போகலாம், ஐபிஎஸ்க்கு போகலாம், அல்லது வந்து அதுக்கு செகண்ட் கேடர் சொல்லுவோம் இல்லையா, குரூப் ஏ, அதுக்கு போகலாம். எல்லா விதமான கவர்மெண்ட் விஷயம், மிலிட்ரிக்கு, மெயினாக மிலிட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகமான அந்த மேஜர் ஜெனரல் இந்த மாதிரிலாம் போகிறோம் இல்லையா, பிரிகேடியர், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்கள், பவர்ல இருக்கிறவர்கள், அரசியல்வாதிகளுக்குமே இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் சுக்கிரனோட ராகு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, வெளிநாடுகளிலும் வெளியூர்களுக்கும் பிரயாணிக்கும் பொழுது இரவு நேரங்களில் தங்குற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நோ லிக்கர் கன்சியூமிங், நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும், லிக்கரை வந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிடணும். 8ஆம் இடத்துல அது சந்திரனோட ராசியோட சேர்ந்த 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருந்தா நன்மையை தானே கொடுக்கணும். ஆனா ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமமாக வந்திருக்கிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. அன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மகாலட்சுமியினுடைய கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது. செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்பௌஸோட, வாழ்க்கை துணையோட ஆர்குமெண்ட் பண்ணாதது. அப்புறம் என்ன, லாட்டரி டிக்கெட் வாங்காதது, அதிர்ஷ்டம் கொடுக்கணும் எதையும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதது. இது பண்ணினாலே போதும். அப்புறம் மெயினா வெளியூர் டிராவல் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தர்பை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரி, அடுத்த நாள் வந்து பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள், அது வந்து என்ன, 3ஆம் தேதி திங்கட்கிழமையாக வருகிறது. அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு தான். அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பூரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இவருடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம். உத்திரங்கிறது உங்களுடைய சொந்த லக்னாதிபதி நட்சத்திரம். அதனால என்ன பண்ணணும், சிவன் கோயிலுக்கு போய் சிவனுடைய வழிபாடு, சூரியனாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். வியாபார நிமித்தமா எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை, எப்பயுமே நம்ம வந்து ஹாலிடேல இருப்போம், பிசினஸ் டூர் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை பண்ணாம இருக்கிறது பெட்டர். அவ்வளவுதான். அதனால இதை மட்டும் நம்ம வந்து கருத்தில் கொண்டதுன்றால் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா, ஒரு பவர்ஃபுல்லா உங்களையே நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாரம். குரு 7க்கும், அதாவது வந்து ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் உண்டான அந்த பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா, அபிஷியலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே ரொம்ப ஜெம்முன்னு எடுக்கலாம். ஆனா என்ன, பார்ட்னரோட கொஞ்சம் கலந்து பேசி எடுக்கணும். உங்களுக்கு புத்தி இருக்கிறது. அதே போல செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல வந்து திக்பலத்தோட இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எதிரி, 8க்கு உண்டானவன் இல்லையா. நண்பர்களோட ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குன்னாக்கா நம்ம உடனே நம்மளுடைய முடிவு, அது நல்லதாக இருந்தாலும் அது சரியாக இருந்தாலும் உடனே அதை அப்ளை பண்ணி உடனே வந்து நம்ம வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டாலே உங்களுடைய சக்சஸ். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதாவது தலையில கேத்து இருந்தாலும் இங்க கீழே வந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், சுக்கிரனோட சேர்ந்த ராகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்குவார். ஆனால் புதிதாக காதல் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்களுக்கு, ஏன்னா புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் அப்படிங்கும்போது அதுவும் வந்து வேறு மொழி பேசுபவர்களோடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருக்கிறது. அது வந்து லாங் டர்மாக, அதாவது அது நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்குமான்னு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார், ஓகே ரைட். ஆனா அவர் சிரவண நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்க. செவ்வாய் 8க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் என்பது எதிலுமே வெற்றி. ஒரு காதல் அப்படின்னாலும் அதுல வெற்றி வரணும் இல்லையா? அதனால அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் மதியூகத்துடன் நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சீக்ரெட்டிவ் ஏஜென்ட் மாதிரி நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த வாரம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, பாக்கியமான வாரம் சொல்லப்போனா. அதாவது 5ஆம் இடத்துல லக்னாதிபதி, பிறகு குரு 9ஆம் இடத்துல, அதாவது 2 கேந்திராதிபதிகளும் கோணத்துல இருக்கிறார்கள். அது மெயின் இல்லையா? அதனால ரொம்ப அற்புதமான ஒரு வாரம், பாக்கியமான ஒரு வாரம், ஒரு மகாலட்சுமி கட்டாட்சத்துடன் கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் பார்ட்னரோட கலந்து பேசி நம்ம முடிவெடுக்கணும். வீடுகள்ல நம்ம வீடு நிமித்தமா உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஃபேமிலியில ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா சகோதரர்களோட சேர்ந்து முடிவெடுக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். குழந்தைகளுக்காக நல்ல முடிவெடுக்க போகிறீர்கள். நீங்க குழந்தைக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இது இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் தான். புதாதித்ய யோகம் 5ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் நீங்க பிளான் பண்ண போறது அத்தனையுமே சக்சஸ்ஃபுல்லாக எதிர்காலத்தில் நிலைக்கக்கூடிய ஒரு வாரம். கேத்து தலையில இருக்கிறதுனால, அதே போன்று சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சிரவண நட்சத்திரம் லாபஸ்தானாதிபதியோட இருக்கனால ரத சப்தமி என்று நான் சொன்ன அந்த எருக்கன் செடியினுடைய அந்த இலையை வைத்து நீங்கள் பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்கு எதிரிகளுடைய பயமானது விலகும். பிறகு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், பிறகு கழுத்து மற்றும் ஹிருதய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாக அமையும். சுவாச மண்டலத்தினுடைய பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய வகையில் அமையும். ஆக மகாலட்சுமி கட்டாட்சத்துடனும் பாக்கியமாகவும் விளங்க போகக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முதல் 2 நாட்களை விட்டுவிட்டால் மற்ற அனைத்தும் பாக்கியமான நாட்களே. முதல்ல 2 நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீட்டுல ரொம்ப நேரம் அப்படியே கிடக்காம வீட்டுல இருக்கிறவங்கள வெளியில கூட்டிட்டு போகலாம். இல்லைன்னா நம்ம மட்டும் வெளியில போய் ஜாலியா சுத்துறதுக்காக நான் சொல்லலை, நம்ம மட்டும் வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போயிட்டு வரலாம். அல்லது அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸ்டா வீட்டுல இருக்கலாம். இப்படி பண்ணினா அது புத்தி சாதுரியம். சரியா? கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 4ஆம் தேதி 5ஆம் தேதியாக வருகிறது. செவ்வாய் புதனாக. முதல்ல உத்தரன் ஹஸ்தம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி சந்திராஷ்டமம். அந்த 4ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருகிறது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாது தெளிவா இருக்கும். என்ன? வெளிநாடு சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும். வெளிநாடுக்காரர்களோட ஒரு ஏதாவது நம்ம ஒரு இது அசைன்மெண்ட் இருக்கிறது அப்படின்னாக்கா அது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டா போதும். டிராவல் பண்ணலாமா? தாராளமா டிராவல் பண்ணலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டமம் பெருசா ஒன்றும் பாதிப்பு கிடையாது. 2 உத்தரம் ஹஸ்தம் 2 பேருக்குமே பெரிய பாதிப்பு கிடையாது. அடுத்த நாள் 5ஆம் தேதி ஹஸ்தம் சித்ரா, அதாவது புதன்கிழமை ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் சகோதரர்களோட ஒரு ஆர்குமெண்ட்ல இல்லாம இருக்கிறது நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால கமெண்ட்ஸுக்கு டோன்ட் கேர் பர்சனா இருங்க, அவ்வளவுதான். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கு. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? வரவு நல்ல உறவு, அதுதான். அப்படின்னா என்ன? வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு வாரமாக, கொஞ்சம் தூரமாக இருந்து அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிறகு 12க்கு உண்டானவன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது வெளிநாடுகளிலிருந்து திரும்பக்கூடிய வாய்ப்பு. நான் நம்ம ஊருக்கே போயிடலாமா அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாடுகளிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரோ சொந்த நாட்டிற்கோ திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, மிகவும் அதிகமாக இருக்கிறது. கேந்திராதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 2க்கு உண்டானவர். அப்படிங்கும்போது பாக்கியம் கூடும். அதனால வீடு திரும்பக்கூடிய ஒரு முடிவு நல்ல முடிவை கொடுக்கும். பிறகு தகப்பனாருடைய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாரம். லக்னாதிபதி ராகுவோடன் இருக்கிறதுனால இந்த யாத்திரை, அதாவது நம்ம டிராவல் பண்றதோ எங்கு டிராவல் பண்ணினாலும் சரி, அவரே தான் 8க்கு உண்டானவர். அப்போ லக்னத்திற்கும் 8க்கு உண்டானவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு விபரீத யோகம்.
எந்த டிராவலும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு டிராவல். ரைட்டு, சரி. அந்த டிராவல்ல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, கடல் சார்ந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது நதியோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். செலவு அதிகமா வச்சுடும், அவ்வளவுதான். பயப்பட வேண்டியதுல இருந்தாலும் நான் சொல்றேன், 6ஆம் இடம் அது மீனராசியாக இருந்து அதுல ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சுக்கிரன் வந்து 8க்கு உண்டானவர். 8ஆம் இடத்துல வந்து குரு வந்து ஒரு இந்த பரிவர்த்தனை 8க்கும் 6க்கும் பரிவர்த்தனை ஆகிறதுனால நீர்நிலைகளில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாரம். அவர்களுக்கு வந்து சித்ரா சுவாதி என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் தேதி ஆகி வியாழக்கிழமை வந்து சந்திராஷ்டமம். நான் இந்த சொல்ற அந்த நீர்நிலைகளில் ஓரம் போகாம இருக்கிறது நல்லது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாதி விசாகா இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. அப்படிங்கும்போது அவர்களுக்கு என்ன அப்படின்னா, விசாகா அப்படிங்கிறது 6க்கு உண்டான மருந்தை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான மருந்தை சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியுடைய விஷயங்கள்ல வந்து மாற்றி முடிவுகள் எடுத்துடக்கூடிய சான்சஸ் இருக்கு. தவறான முடிவுகள் அந்த ஒரு நாள் மட்டும், அன்றைக்கு நம்ம அந்த முடிவு எடுக்க வேண்டாம். வெளிநாடுகள் பிரயாணம் செய்யாம இருக்கிறது நல்லது. வெளி ஊரும் செல்லாம இருக்கிறது நல்லது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் மறைமுகமாக அல்லது வந்து குறுக்கு வழியில் வந்து பண வரவை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. ஆனால் அந்த பணமானது வரும் பொழுது அது செலவாகக்கூடிய பயமும் இருக்கிறது. அதனால பண வரவா உடனே அந்த பணத்தை எடுத்து தூக்கி வாழ்க்கை துணை கிட்ட கொடுத்துடணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம கையில இருக்கக்கூடாது. அதை யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம பணமானது பாதுகாக்கப்படுகிறது. லேண்டு விஷயங்கள்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடுகள்ல இருந்து நான் வந்து சொந்த ஊர்ல வந்து லேண்டு வாங்கலாமா அப்படின்னா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே சொல்லிட்டேன், வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரம் தள்ளி போடலாம். என்ன சுவாமிகளே இப்படி சொன்ன எப்படி அப்படின்னாக்கா, சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது. ராகுவும் சுக்கிரனும் கொஞ்சம் நகர்றது நல்லது. லக்னாதிபதி ஏனென்றால் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆக இந்த வாரம் வந்து துலா ராசிக்காரர்கள் இவ்வளவு நன்மையுடன் கூடி அவர்கள் வந்து மகாலட்சுமியினுடைய மற்றும் துர்காவினுடைய வழிபாடு அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நான் சொன்ன அந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, லட்சுமி கட்டாட்சத்துடன் இருக்கிறது. அதே போன்று குழந்தைகள் கிட்ட இருந்த ஒரு நல்ல செய்தி, பேரன் பேத்திகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். முக்கியமாக பேத்தி என்கின்ற ஒரு ஒரு வம்ச விருத்தி ஆன செய்தி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிறகு வந்து பிசினஸ் ஆரம்பிப்பதற்குண்டான நல்ல ஒரு வாரம். வரவு, திருமண ஏற்பாடுகள், குழந்தைக்கு உண்டான ஏற்பாடுகள், பிறகு சிறு சிறு பிரயாணங்களின் மூலமாக பிசினஸ் ரீதியாக நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல லாபாதிபதியோட இருக்கிறதுனால சைட்ல நான் வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன், சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, தாராளமா ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. ட்ரேடிங் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல வந்து கேத்து இருக்க, அதனுடைய அதிபதி வந்து தொழில் ஸ்தானாதிபதியோட கர்மஸ்தானாதிபதியோட 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தொழில் நிமித்தமாக. புதுசா நான் வந்து ரொம்ப வருஷமா நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும். இந்த வாரத்துல இனிஷியேட் பண்ணுங்க. சுக்கிரனுடன் ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 12க்கு உண்டானவர். அவர் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், ஆனால் பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறார். அப்படிங்கும்போது காதல்ல வந்து சக்சஸ் அடையக்கூடிய வாரம். ஆமா, அதே போன்று திருமண உறவுகள்ல இருந்த விரிசல்கள் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால அது வந்து சரியாகக்கூடிய ஒரு வாரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து வெகு காலமாக இந்த அஷ்டமத்து சனியில இருந்த அந்த ஒரு அவஸ்தைகள் அது கூடிய சீக்கிரம் நீங்க போறதாக இருந்தாலும் இந்த வாரத்துல வந்து அவர்களுக்கு இந்த முதல் 2 நாட்களை விட்டுட்டு கஜகேசரி யோகமாக சந்திரனும் குருவும் வந்து வியாழன் வெள்ளிகள்ல வந்து ஒன்றாக வருகிறார். அப்படிங்கும்போது இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதி
அதாவது நம்ம எப்படி வச்சுக்கலாம், புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள்ல வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை மேல வந்துடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப அழகாக பொருந்துகிறது. வாழ்க்கை துணையாக வரப்போகிறவர்கள் நிச்சயதார்த்தம் யாருக்கு ஆகிவிட்டதோ அவர்கள் வந்து போன்ல வந்து அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால கொஞ்சம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். விசாகா அனுஷம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து சனிக்கிழமைகள்ல வந்து வரக்கூடிய சனிக்கிழமை 8ஆம் நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைக்கு வந்து சனி 8ஆம் நாள் சந்திராஷ்டமம் போது அன்றைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக லேண்ட் விஷயம், ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்கள், வீடு வந்து வாங்கி விற்பவர்கள் அல்லது வீடு வாங்க வேண்டும், இதெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், பிறகு வந்து அசையும் அசையா சொத்துக்கள் ரிலேட்டட் எந்த ஆக்ஷனும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். சனிக்கிழமையில வர்றதுனால வாழ்க்கை துணையோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள் முருகனுடைய கோயில் சென்று வழிபடுவது மிகவும் நன்மையை பயக்கும். புதாதித்ய யோகங்கிறதுனால புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சக்சஸை அடையக்கூடிய ஒரு வாரமாக இதை நான் பார்க்கின்றேன். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு வந்து பல விஷயங்கள்ல நன்மை. அதாவது வந்து முதல்ல வருமானத்திற்குண்டான வழி. 8க்குண்டானவன் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால 9க்குண்டானவனும் 10க்குண்டானவனும் சேர்ந்து வருமான ஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறார்கள். வருமானத்திற்கு உண்டான வழி தானையும் நல்ல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து 4க்குண்டானவன். அவர்களுடைய பரிவர்த்தனை இருக்கிறதுனால இடம் வீடு மாற வேண்டும் என்பவர்கள் தாராளமாக மாறிக்கலாம். வெளிநாடுகள்ல குறிப்பாக நான் வந்து இடம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரத்தை வந்து பயன்படுத்தலாம். படிப்பதற்கு வந்து நான் வந்து வேற படிப்பு வாங்கணும், இப்ப மாறணும் அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்து அதை வந்து சனி பார்க்கிறார். அதனால படிப்பு மாத்திக்கிடலாமா? வேண்டாம். இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அல்லது தொழிலையும் கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய, எனக்கு வேண்டாம், நான் இது வந்து வேற எங்கேயாவது வந்து பேப்பர் போட்டு போகலாம் அப்படின்னாக்கா வேற இடத்த முயற்சி பண்ணுங்க. பேப்பர் போடுறது அப்புறம் கூட போட்டுக்கலாம். வேற இடத்துக்கு வந்து முயற்சி எடுங்கள். பிறகு வந்து 2ஆம் இடத்துல வந்து புதாதித்ய யோகம் இருக்கு. குடும்பம் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சந்திரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது வந்து வெள்ளி சனிகள்ல வந்து சந்திரன் வந்து ரிஷபத்திற்கு வந்துடுறாரு. அந்த நேரத்துல வந்து ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தனுர் ராசிக்காரர்களுக்கு பண வரவை வந்து மேலே வந்து உயர்த்தக்கூடிய, அதே போன்று இடமாற்றம், மனமாற்றம், மடை மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. தனுர் ராசிக்காரர்கள் ஏனென்றால் வந்து 6ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய குரு வரதுனால இந்த தனுர் ராசியினுடைய குருவனுடைய அந்த அதிபதியாகிய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது வம்பு வாடகை வண்டியில வருது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 6க்குண்டானவனும் 8க்குண்டானவனும் 2 பேரும் தலையில உட்கார்ந்துருக்க. 6க்குண்டான புதன், 8க்குண்டான சூரியன், 2 பேருமே. ஆனால் புதன் நட்புக்கு உண்டானவன். அதனால நமக்கு நன்மையும் வரும் தீமையும் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். ஆனாலும் கூட நன்மைகள் வந்து மேலோங்கி காணப்படுகிறது. புதன் வந்து 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனாலே, அவரே பாக்யாதிபதியா இருக்கிறதுனாலே கொஞ்சம் அதுல ஒரு நன்மை கூட தான் இருக்கிறது. பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு நல்ல பலன் தான். ஆமா, 3ஆம் இடத்துல ராகு நிற்கிறதும், ஆனால் அதே 3ஆம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதும் நன்மையே. அவர் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதும் நன்மையே. அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் பல, வியாபார விஷயமாக வாய்ப்புகள் பல வாய்ப்புகள். அதிலும் கூட பிலிம் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் விஷயங்களில் இருப்பவர்கள், பிறகு ப்ரொஃபஸராக கல்வித்துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து வெளிநாடுகள்ல வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு செக்டர்ல இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. குரு வந்து 5ல இருந்து 3ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறதுனால காதலில் வந்து சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
உங்களுக்கு வந்து 8க்குண்டானவன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன வம்புகள் நமக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னாக்கா, தந்தை மூலமாக நம்ம அடைந்த தொழில்களில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாய்ப்பு தேடி வரும் பொழுது நம்ம வந்து எடுத்துக்கிடலாமே அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் வேலை வருது அப்படின்னாக்கா அது வந்து நம்ம எதிர்பார்த்த கேடரோட கம்மியா வரும். ஒதுக்கி விடுவது நல்லது. அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடோட ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். அந்த கான்ட்ராக்ட் வம்பாக வருகிறது. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இல்லை, வேண்டாம். இல்ல நமக்கு வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக வைக்கிறார்கள் அப்படின்னா அப்பவும் வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வாரம் வந்து ஏன் அப்படின்னா 8க்குண்டானவன் எப்பவுமே என்ன கொடுப்பார்? எதிரியாக இருந்தால் சங்கடத்தை தான் கொடுப்பார். அதனால மகர ராசி அன்பர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. அதே மாதிரி தந்தையுடைய தொழில் நான் எடுத்துக்கலாம், அப்பா வந்து என் கூட வந்துடுறா அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இது அப்பாவுக்கு வந்து எப்பவுமே தந்தையை வழிபடுன்னு சொல்லக்கூடிய நான் தான். ஆனால் வந்து தந்தையுடைய தொழில் வந்து கொஞ்சம் தன்னுடைய இயல்புக்கு ஒத்து வராம கூட இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. தன்னுடைய அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா நீங்க படிச்சது வேறையாக இருக்கலாம், அவருடைய தொழில் வேறையாக இருக்கலாம். அதனால அந்த முடிவை வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிடுவோமே. அது வந்து சூரியனும் புதனும் வந்து அது மாறும்போது அடுத்த வாரம் அவர் வந்து சூரியன் வந்து மாறி விடுவார். அடுத்த மாதம் ரைட்டா, மகர மாசம் முடிஞ்சு மீன மாசத்துல அவர் மாறிடுவார். அப்போ வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். அப்பையும் கூட அவர் சனியோட தான் போகிறார். அதையும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஆக பல வாய்ப்புகளை திட்டமிட்டால் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் நோயிலிருந்து விடுபடுவதும், பிறகு வந்து வழக்கிலிருந்து விடுபடுவதும். ஆனால் ஒரு வழக்கிலிருந்து விடுபட்டு இன்னொரு வழக்கு, இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு கொஞ்சம் குறுக்குத்தனமா யோசனை பண்ணி இன்னொன்னுல போய் மாட்டிக்கிடக்கூடாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமனும் காளியும். கொஞ்சம் உக்கிரமாக இருக்கக்கூடிய காளியனுடைய வழிபாடு. ஏனென்றால் வந்து மகர ராசிக்காரர்கள் போதுங்கிற அளவுக்கு பட்டாச்சு. அதனால இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருப்போம். ஆனா குழந்தைகளுடைய விஷயத்துல நல்ல சந்தோஷம். எதிர்ப்பாளரினால், அதாவது பெண்களாக இருந்தால் ஆண்களினால், ஆண்களா இருந்தால் பெண்களினால் லாபமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஒரு ஆபீஸ்ல வந்து பாஸ் வந்து ஒரு லேடியாவோ ஜென்ஸாக இருக்கும்போது, கீழே இருக்கும்போது அவர்களால ஒரு அனுசரணை, ஒரு இது ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கிறது. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் மிகுந்த வாரமாக இருக்கிறது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்து பத்துக்களை வாங்குவதோ அல்லது விற்பதோ இந்த மாதிரி விஷயங்களை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு வாரம். 7க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்க, 8க்குண்டானவன் அவர்களுடன் இருக்கிறார். அவரே 5க்குண்டானவன். குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் கூட 2 பேரும் சிரவண நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 6க்குண்டானவனுடைய அமைப்பு கொஞ்சம் நமக்கு திருப்தி இருக்காது, இருந்தாலும் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய வாரம். ஆனால் குரு வந்து 2ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறதுனால நம்ம சொந்த ஊர்ல இது வரைக்கும் ஆட்டம் கண்டு கொண்டு இருந்த ஜாபோ அல்லது வந்து வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து வீடு வேற மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஆகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. உங்களுடைய வாக்கிற்கு முதல்ல வந்து போன வாரம் எல்லாம் வந்து உங்களால சரியான பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்லபடியா அந்த விஷயத்துல ஜெயத்தை அடையக்கூடிய, அதாவது ஜெயிப்பை வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய வாக்குக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 7.5 சனியில ஜென்ம சனியிலிருந்து விடுதலை ஆகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வரவுக்குண்டான வாரமாக இதை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய மாற்றத்திற்குண்டான ஒரு வாரமாகவும் இதை நான் பார்க்கின்றேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நிறைய புத்தி பயங்கரமா வேலை செய்யும். 12ஆம் இடத்துல வந்து சூரிய புதாதித்ய யோகம் இருக்கு. 7க்கும் 8க்கும் உண்டானவர்கள் வந்து நிறைய ஒரு 12ல உட்கார்ந்து நிறைய யோசனையை கொடுக்கக்கூடிய வாரம். இன்னும் படிப்பை மாற்ற வேண்டாம், அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும். மேலும் 8க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரே 5க்குண்டானவன் அப்படிங்கும் போது ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. கடன்ல இருந்து நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 8க்குண்டானவன் 12 விபரீத ராஜ்யம். கடன்ல இருந்து நீங்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும்.
தொழில வந்து ஏதாவது ஒரு சோதனை இருந்தது, அந்த சோதனையை வந்து நீங்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைத்து நீங்களே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பகையாக மாறக்கூடிய ஒரு மாறுவா. சில இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இனிஷியேட் பண்ணும்போது போட்டியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கிறது. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் வந்து 80%, தீமைகள் நான் சொல்ல மாட்டேன், போட்டி பொறாமைகள் ஒரு 20%மாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்பாளினுடைய வழிபாடு உங்களுடைய பண வரவையும் பிறகு வந்து சொத்துக்களினுடைய அந்த ஒரு வளர்ச்சியையும் உண்டாக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? நிறைய விடுதலை அடையக்கூடிய வாரம். வியாதியிலிருந்தும் கடனிலிருந்தும் பகைமையிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு வாரம். அதாவது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கசப்பான உணர்வாகவே கடந்த 2 வருஷத்துல ஆயிடுச்சு. மேக்சிமம் அப்படிதான். அதிலும் கூட உத்தர பாத்ரபதம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டம். அது உண்மையிலேயே வந்து எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்ல போனேன். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் பண்ணினா அப்படின்னா நம்ம சைடே நிறைய இருந்தது. அதெல்லாம் நீங்கக்கூடிய வாரம். அது இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு மிகுந்த ரீஜுவனேஷன் சொல்லுவோம் இல்லையா, புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாரம், வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாரம். 7.5 சனியினுடைய அந்த விரைய சனியினுடைய தாக்கத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு வாரம். கடன் நீங்கும். அதே போன்று செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து 2க்கும் 9க்கும் பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தில் இழந்த பொருள்களை மீண்டும், இழந்த நிம்மதியை மீண்டும் அடையக்கூடிய ஒரு வாரம். குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதி வந்து மறைமுகமாக பரிவர்த்தனை யோகத்தோட உங்களுடைய இடத்துக்கே வருகிறார். அப்படிங்கும்போது சிறு சிறு டிராவல், ராகுவோட சேர்ந்து இருக்கிற சிறு சிறு டிராவல் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாரம். சகோதரர்கள் மூலமாக, பெரியவர்கள், ஆன்மீக பெரியவர்களின் மூலமாக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் அடையக்கூடிய வாரம். நல்ல வாக்கினில் தெளிவாய் யோசிக்கக்கூடிய ஒரு வாரம். கொஞ்சம் வந்து நம்ம டிராவல் பண்ணும் பொழுது டிராவல் பண்ணக்கூடியவர்கள் கூட, டிராவல் பண்ணுபவர்களோட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருந்தாலே போதும். அதிலும் கூட கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ரோட்டுக்கு வழி சொல்லும் போதே வாக்குவாதம் முற்றுப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனத்துக்கு உண்டான இடம். அதுல வந்து 2க்கு உண்டானவன் உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரன் வந்து என்னதான் இருந்தாலும் ராகு கூட இருந்து பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும்போது அந்த இடத்துல மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி ஒரு மிகுந்த ஒரு ரீஜுவனேஷன் ஆகக்கூடிய ஒரு வாரம். வழிபட வேண்டிய தெய்வம் பெரியவர்களுடைய ஜீவ சமாதி அல்லது பீட்டம், சக்தி பீட்டங்கள் மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த வாரமானது அனைத்து ராசியினர்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமான நன்மைகளை, லட்சுமி கட்டாட்சத்தையும் பூரண மன திருப்தியையும் அளிக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.